वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. அம்பாளுடைய திவ்ய நாமங்கள்ல 4 கையிலையும் இருக்கக்கூடியதான 4 ஆயுதங்களை பார்த்துட்டு இருக்கோம். 4 கையிலையும் ஆயுதங்கள் இருக்கிறது ஒரு விசேஷம். சாதாரணமாக தெய்வங்கள் எல்லாமே ஒரு கையில அபய ஹஸ்தம், ஒரு கையில வரத ஹஸ்தம் எப்படி இருக்கு. அது முத்ரைகள். முத்ராங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். மோதனா முத்ரா, திராவணா முத்ரா. அதனால ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அல்லது தெய்வத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால அதுக்கு முத்ரான்னு. திராவணா நம்ம மனசு அப்படியே திரவித்து நம்ம இடத்துல ஓடுகின்றதுனால அதுக்கு முத்ரான்னு. முதிரைகள் காட்டுறதுன்னு ஏதோ சமாஜ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது. இந்த தாந்திரிக சம்பிரதாயத்துல முதிரைகளுக்கு ரொம்ப ஒரு பிராமுக்கியத்தை இருக்கு. கேரள தேசத்துக்கு போனா அங்கே சாதாரணமாக கோவில்ல முதிரைகள் தான் நிறைய போடுவார். அதே விதமா உத்தர தேசத்துக்கு போனா அங்கே நியாசங்கள் தான் நிறைய போடுவார். நம்ம ஊர்ல நியாசத்தையும் விட்டோம், முதிரையும் விட்டோம். நம்ம ஊர்ல வெறும் ஜபம்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பண்றாளோ இல்லையோ அவ அவளுக்கு தெரியும். இந்த முதிரைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தி உண்டு. ஒவ்வொரு முதிரைக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டுன்னு சொல்றார். இந்த முதிரைகள் எல்லாம் பரத முனி முதல்ல சொல்லி கொடுத்தாரு நமக்கு. அப்படின்னா தந்திரங்கள்ல இருக்க அத எப்படி எந்த ரசத்தை பிரதிபாதனம் பண்ணணுமையானால் அந்த முதிரையை போடணுங்கிறத அவர் சொல்லியிருக்க. ரசாவிர்பாவம் தான் முதிரையினுடைய ஒரு லட்சணம். ரசம்னா சுங்காரம், வீரம், கருணம், தீபத்தை இப்படி எல்லாம் நிறைய ரசங்கள் இருக்க. அந்த ரசங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கிறவாளுடைய மனசுல அந்த ரசங்கள் தோணணும் என்பதற்காக முதிரைகளை போடுறது அப்படிங்கிறது அவர் சொல்லி வச்சிருக்க. அதே போலயே அம்பாளிடத்துல அம்பாளுக்கு இந்த எண்ணம் நம்ம காப்பாற்றணும்னு வரணும், அதுக்காக முதிரை போட்டு இருக்கோம். இந்த அபய முத்திரைன்னு சொன்னா கையை இப்படி காட்டினா பயப்படாதுன்னு அர்த்தம். யாராவது சொன்னா வேண்டாம் பயப்படாது. அதே போல கையை இப்படி இருக்குன்னா வரதம்னு வரத்தை கொடுக்கிற முத்திரை. அந்த அபய முத்திரை வரத முத்திரைங்கிறது எல்லா தெய்வங்களும் வைத்துக் கொண்டிருக்கணும்ங்கிறது சாஸ்திரம் சொல்றது. ஒரு தெய்வதா விக்கிரகம்னு சொன்னா அந்த விக்கிரகம் இப்படித்தான் இருக்கணும்னு அதுக்கு நிர்பந்தம் உண்டு. ஏதோ எப்படியோ இருக்கணும்னு இல்லை. விக்கிரகத்துக்கெல்லாம் ஐகோனோகிராபி அப்படின்னு சொல்ற சில்பசாஸ்திரம். அந்த விக்கிரகங்கள் இப்படித்தான் இருக்கணும், அந்த விக்கிரகங்கள் இவ்வளவுதான் இருக்கணும். உங்க ஆட்கள் இருக்கிற விக்கிரகம் காட்டாளர்கள கலதான் இருக்கணும், இவ்வளவு பெரிய விக்கிரகம் போது பண்ணல அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி கோவில்ல எவ்வளவு விக்கிரகம் இருக்கலாம். மனுஷன் நின்றுட்டா நின்ன அளவுக்கு 6 அடி வரைக்கும் இருக்கலாம். அதை விட பெருசா இருந்தா ஹனுமானுடைய விக்கிரகம் இருக்கலாம். மற்ற விக்கிரகங்களுக்கு அது அப்படி இருக்கணும், தனியாக யந்திரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது இருக்கணும். அவைகளை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். இப்ப இந்த அபய முத்திரை வரத முத்திரைன்னு 2 முத்திரைகள் எல்லா தெய்வத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அம்பாளுக்கு மட்டும் இல்லை. அது இல்லாம 4 கையிலையும் 4 முதிரைகள் இருக்கு, 4 ஆயுதங்கள் இருக்கு. இது ஆயுதங்கள் எதற்கு என்கிறது பார்க்கணும். நம்ம ஆயுதங்களை ஏன் அம்பாள் வச்சிருக்கா இத சொல்லும் பொழுது சௌந்தர்யலஹரி கிரந்தம் என்ன சொல்றது? பகன்ய பாணிபியாம் அபய வரதோ தெய்வத கணா. அம்மா உங்களை
தவிர இது எல்லா தெய்வங்களும் கையில அபய முத்திரை வரத முத்திரை காட்டின்றது. பயப்படாதேன்னு அபய முத்திரையும் வரத்தத்தானேன்னு வரத முத்திரையும் சொல்லிடும். எல்லா தெய்வங்களும் சமன் பிரதன்ய பாணித்யாம் அபய வரதோ தெய்வதகனா ஸ்வமேகா நைவாசி. நீங்க ஒத்தந்தா பிரகடித வராபீத்திய வினயா நைவாசி. வரத முத்திரையும் அபய முத்திரையும் காட்டுறதாக தெரியல. ஏன் ஏன் இப்ப அப்படி காட்டுறது இல்ல? ஏன் அம்பாள் அபயத்தை கொடுக்கல, வரதத்தை கொடுக்கலையா? அதுக்காகவா? இல்ல. ஏன்னா பயாஸ்திராதும் உங்களுக்கு என்னென்ன பயம் வருமோ அத்தனை பயங்கள் இருந்து, இது ஒரு பயம் ரெண்டு பயம் இல்ல, சம்சார பயத்துல இருந்த உட்பட மறுபடியும் பிறப்பேனும் கவலைப்படுவேனும் எனக்கூடியதான பயமும் இல்லாமல் பயாஸ்திராதும் தாத்தும் பலமதிக்க வாஞ்சாசமதிக்கும் எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக கொடுப்பதற்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கல, அதை விட அதிகமாக கொடுக்கணும். ஒரு பூர்வமா தோணணும். ஏதாவது ஒண்ணுன்னா வேண்டாம் சொல்றது, எனக்கு சேமா இருந்தா இது இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை உங்களுக்கு வரணும். தாத்தும் பலமதிக்க வாஞ்சாசமதிக்கும் எது அதிகமாக வேணும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியதான் அந்த பலன் இருக்க. அது அந்த ஸ்வரூபம் உங்களுக்கு பயத்தை போக்குறதுக்கும் அதிகமாக கொடுக்கறதுக்கும் தவசி கருணாவே வழிபடும். உங்களுடைய 2 பாதங்கள் இருக்கே அதுவே கொடுக்கறது. அவ பாதங்களே கொடுக்கமையானால் கையை அதுக்காக எதுக்கு உபயோகப்படுத்தணும்? பாதங்கள்னால எழுத முடியாது, அதனாலதான் கையில் எழுதுறேன். விவகாரம் என்னன்னா உங்களுடைய பாதமே எல்லாத்தையும் கொடுத்துக்கிறது. இந்த பாதங்கள்லாம் அர்ச்சனை பண்றோம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது எங்க போடுறேன்? அம்பாளுடைய பாதங்களை போடுறேன். அந்த பாதங்களை ஸ்ரீபாதகம் பூஜையானின்னு சொல்லி பாதங்களை தான் அர்ச்சனை பண்றேன். அந்த பாதங்களே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குமே. ஆனால் கைகள் எதற்காக கொடுக்கணும்? ஆகையால் கைகளுக்கு வேலையுமே கைகள்ல வேற காரியம் பண்ணிட்டு இருக்கலாம். கைகள்ல 4 கைகள்லயும் 4 ஆயுதங்களா நல்லா இருக்க. இந்த கயறு அங்குஷம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? ஏன் இதை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவர்கிட்ட கையில சக்கராயுதம் வச்சுருக்காரு, கதாயுதம் வச்சு. இன்னைக்கு அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது சக்கரத்தோட வெட்ட போறாரோ? ஏதோ பழைய நாள்ல அவைகள் தான் ஆயுதங்களா இருந்தது. ஆகையால் சக்கரத்தோட இப்ப எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு பிஸ்டல் இருந்தா போறது. பிஸ்டல் கூட வேண்டாம். இப்ப மாடர்னா ஒரு தெய்வத்தை ஒரு பிஸ்டல் கையில போடுவான், AK-47 ஜென்ன வச்சுட்டு இருப்பான். அப்படி எல்லாம் இல்லாம ஏன் சக்கராயுதம்? இன்னைக்கும் சக்கராயுதத்தோடையும் கதாயுதத்தோடையும் பகவான் நம்ம போற்றிக் கொண்டிருக்கோம்னு சொன்னா அதுக்கு ஒரு தாற்பயம் இருக்க வேண்டாமா? அதே விதமாக அம்பாளுடைய கையில அங்குசம் பாசம் இவைகள்லாம் இருக்குன்னு அதனுடைய தாற்பயம் என்ன? எதற்காக அம்பாளுடைய கையில அங்குசம் இருக்கிறதாகவும் பாசம் இருக்கிறதாகவும் அல்லது கருங்குவில் இருக்கிறதாகவும் அல்லது 5 பாகங்கள் இருக்கிறதாகவும் நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்க இது தெரியும். இது சாஸ்வதமான பதார்த்தங்கள்ல சமயத்துக்கு தகுந்த போல மாறுதல் இல்லை. மற்றவைகள் மாறலாம், தர்மம் மாறாது, பூஜை மாறாது, தந்திரம் மாறாது. இன்னொரு 10,000 வருஷங்கள் ஆனாலும் இதுதான். ஏன்னா பேசிக் ஹியூமன் நேச்சர் ஒரே மாதிரி தான். அவன் அஜானத்துல இருக்கான், அஜானத்துல இருந்து ஞானத்துக்கு வரணும். அப்பப்ப இருக்கக்கூடியதான பரிசரங்கள் மாறலாம். கிராமத்துல இருக்கிறவர் டவுனுக்கு வந்திருக்காரு, மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வந்திருக்காரு. பசுமாடத்துல இருந்து பாலை கறந்து சாப்பிடுறத பாக்கெட்ல இருந்து பாலை சாப்பிடுறாரு. இவைகள்லாம் மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கு? முன்னாலே அஜ்ஞானியா இருந்தா இப்போ அஜ்ஞானியா தான். அவனுக்கு அந்த அஜ்ஞானத்துல இருந்து நல்ல ஞானத்தை வரவழைக்கணும். அவனுக்கு மனசுல நிம்மதி வரணும், சேமம் வரணும். அதற்காக இருக்கக்கூடியதான தெய்வம் ஒரே மாதிரி தான். தெய்வத்துல மாறுதல்ல மனிதனுடைய சந்தர்ப்பங்கள்ல தான் மாறுது. மனிதன் எப்பொழுதும் அஞ்ஞானியாகவே இருக்கான். ஆசை விட்டதா, கோபம் விட்டதா? படிச்சிருக்கேன் சார், அது படிச்சிருக்கேன், இது எல்லாரும் தான் போகிறாரு. என்ன லாபம்? பக்கத்து மனுஷனோட நம்ம எப்படி
எப்படி இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோமா? பரோபகாரமும் கொஞ்சம் நினைச்சுட்டு இருக்கோமா? பரோபகாராய பலந்தி விருட்சா பரோபகாராய வளந்தி நத்யா. எங்க பாருங்க, வெளியில போய் பார்த்தேன்னா மாம்பழம் அப்படியே மாமரம் தொங்க இருக்கு சார். பழங்களும் ஒரு பழம் தான் சாப்பிடுறதா? எல்லாம் உங்களுக்காகத்தானே கொடுக்கறது. நதிகள் மைல் மைல் கணக்கில் ஓடுறது, எங்கெங்க ஓடுறதோ அங்கெங்க இருக்கா மனிதர்களுக்கு அவளுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் தீர்த்தம் தானே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வழியாவது தீர்த்தத்தை சாப்பிட்டத பாருங்க பாருங்க. இத்தனையும் பார்த்துட்டு இருக்கு. ஆனா நம்ம 4 பேருக்கு உதவணுங்கிற எண்ணம் மனிதனுக்கு வந்திருக்கா? நீங்க உதவ இல்லை சார், தொந்தரவு பண்ணாம இருந்தது. சாதாரணமாக சில பார்த்ததுமே அவன் நாட்டுமா போதான் நினைக்கிறது. அவனுக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்கிறது அவன் போனதுமே வையது. உங்க மனசு சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க 20 வருஷத்தினால அவனுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. உங்க மனசுல கர்மட்டம் இருக்கு, அதை நம்ம சுத்தப்படுத்திக்க வேண்டாமா? என்ன நான் சுத்தப்படுத்திக்கலைன்னா இது மேல வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்ன இருக்க? இதையெல்லாம் பார்த்து நம்மளை மாற்றுவதற்காகத்தான் அம்பாள். ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட்டு இருக்கேன், அது இருக்கட்டும், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் என்ன ஆகணும்? இந்த பூஜையானது, இந்த ஜபமானது, இந்த வழியில தாங்கள் இருக்கிறதால உங்களை பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா மாற்றணும். அந்த பர்ஃபெக்ஷன் வந்துருக்குன்னா நீங்க பிரம்மவேத பிரம்மைவ பவதி தயோக வைத்த பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்புறம் பிரம்ம சமஸ்கிருத. இந்த உலகத்துல இந்த சரீரத்துல உங்களுக்கு ஞானம் வருது. இங்க பிரம்மம் ஏதோ வைகுண்ட லோகத்துக்கு போய் கைலாச லோகத்துக்கு போய் அங்கே போய் பிரம்ம தர இல்ல, இங்கே அம்பாளுடைய சாயுஜம் இங்க கிடைக்கிறது உங்களுக்கு. தேவோ சுவாதேவான பேசி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. விவகாரம் என்னென்ன, என் மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள்லாம் அகன்று விட்டன அப்படின்னு சொல்றதுக்காக என்னுடைய மனசுல இருக்கிற ஆசை இருக்கக்கூடியதான பாட்டத்தை அம்பாளை கொடுத்துட்டேன். அம்பாள் கையில பாட்டம் எதுக்கு இருக்க? அம்பாள் ஞாபகப்படுத்துறான். அப்பா இது மேல ஆசைப்படாத, நீ இது வேணும் கேட்காத என்ன காரணம் சாயங்காலம் வெறுமனு கேட்டுட்டே எப்ப பாருங்க எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. கோவிலுக்கு போய் பார்த்தேன்னா அம்பாளை போய் எத்தனையோ கேட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு அம்பாளுக்கு தெரியாத, எப்ப யாருக்கு எது வேணும்னு தெரியாத, கொடுக்க மாட்டாரா? மனுஷன் அது மாதிரி நம்மகிட்டதான் இருக்கணும், இன்னொருத்தருக்கு இருக்கப்படாதுங்கிற எண்ணம் இருக்கிறவரா இல்லையா? உங்களுக்கு எது வேணுமோ அப்ப எடுத்து கொடுக்கணும்ங்கிறது சித்தமா இருக்கிற அம்பாள் இடத்துல போய் தினந்தோறும் இது வேணும் அது வேணும் அது வேணும் என்னது கேட்கிறா? காசு தான் கேட்கணும். காசு வேணும், ஆரோக்கியம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணும், மறுபடியும் இதே தான் வேற என்ன கேட்க போறேன்? உங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வேணும் கேட்டு அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பகதம் அவத்தேனா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆகாசேயம் எதமான இது வேணும், இதை கேட்கறான் அதை கேட்கறான் வரிசையா லிஸ்ட் கொடுக்குது. போராட்டத்திற்கு வாஜத்தமே பிரதமத்தமே எல்லாம் கேட்டு ஒண்ணு இல்ல பலது ஏகாசமே சித்தமே பஞ்சகமே எந்த சுவாமி இப்படி ஒரு லிஸ்ட கொடுத்து கேட்டுட்டே இருக்கணுமா? அம்பாண்டத்துல கொஞ்சம் நம்ம நினைக்க வேண்டாம், ஏன் இப்படி கேட்கலாம்? அதான் சொல்றப்பா, நீ கேட்கறத விட்டுவிடு. அதனால உன் மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகளை மூட்டைய கட்டி கயராக மாற்றி என் கையில கொடுத்து விட்ட. இது மேல உனக்கு ஆசை வேண்டாம். ஆசை இல்லாத போனா எனக்கு எப்படி சார் வரும்னு நான் தான் பார்த்துக்கிறேன். யோகக்ஷேமம் பாவ்யம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன். டெய்லி உங்களுடைய பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகணும், குறையப்படாது. இருக்கிற காசு உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறையப்படாது. இப்போ மாடர்ன் ஒருத்தரெல்லாம் மனுஷன் எப்படி இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த ஸ்டேஜ் இன் லைஃப் அதெல்லாம் குறையப்படாது. காலத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கா, 2 டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கா, அடுத்தது 3 டோர் ஃப்ரிட்ஜ் வரும். இல்ல இப்போ 5 டோர் ஃப்ரிட்ஜ் புதுசா வந்துருக்கு, நீங்க இன்னும் பார்க்கல, எனக்கு வந்துருக்கு. விவகாரம் என்னடா, என்ன பண்ண போறேன்? நான் 2 கையில இருக்கு, ஒரே 5 ரூபாய் கணக்கு வரல. இருந்தாலும் மனுஷனுக்கு அது ஒரு ஆசை. நீங்க வேண்டாம், எதை வேணும்னாலும் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல எது வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஆகையால் ஆசையை விட்டுருந்தோம். இது வேணும்னு பகவானை
கேட்கறது விட்டுருங்க. அது பகவானே கேட்க வேண்டாம்னா மனுஷியால கேட்கலாமா? உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல எது வேணுமோ அதை வந்து சேர்ற பொறுப்பு இருக்கு. அதோட மட்டும் இல்ல, அது வரலைன்னா உங்களுக்கு அது வேண்டாம்னு அர்த்தம். எது வேணுமோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பேன். வேண்டாம் குப்பை சேர்த்து வைக்க மாட்டேன் ஆத்துல. நான் அது உங்களுக்கு வரலைன்னா உங்க வாழ்க்கைக்கு அது தேவையில்லை, அதனால உங்களுக்கு கொடுப்பேன். அதனால ராகஸ்வரூப பரசாத்யா, உங்களுடைய ஆசை எனக்கூடியதான பாசத்தை தன் கையில் வைத்துக் கொண்டவள். அதே போல மனுஷனுக்கு இன்னொரு கவலை ஒண்ணு இருக்கு, ஒரு தோஷம். என்ன தெரியுமா? நான் இன்னத்த மேல போச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல கோபம் வருது. எதற்காக கோபம் வருது? இவன் இஷ்டமா அவன் நடந்துக்கல, அதனாலதான் கோபம் வருது. இவன் மனசுல தீர்மானம் பண்ணிட்டான் இப்படி இருக்கணும்ட்டு. இப்படி இருக்கணும் என்பதான ஒரு தீர்மானம் அவன் இடத்துல இருக்கலாம். அதுக்கு மாறுதலாக இன்னொருத்தன் நடந்துட்டானே ஆனால் அவன் மேல கோபம் வருது. இந்த கோபமானது கொஞ்சம் யோசனை பண்ணும். என் மாதிரி நான் நினைச்ச மாதிரியே இன்னொருத்தன் நடந்துக்கணுமா? அவனுக்குன்னு ஒரு தனியா மனசு இருக்கல்லவா? அந்த மனசுல அவன் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசனை பண்ணி அவனுக்கு நினைக்க வேண்டாமா? அவன் யோசனை பண்ணப்படாத. அந்த இன்னொரு மனுஷனையும் என் மாதிரி நினைக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு கோபம் போகாது. ஒவ்வொரு மனுஷனும் எப்படி அவனுக்கு ஒரு இண்டிபெண்டா ஒரு ஃப்ரீ வில் ஒண்ணு இருக்கு. அவனும் அப்படி நடந்துக்கலாம். ஆனா அவனும் நான் நினைச்ச மாதிரியே நடந்துக்கணும் எப்பொழுது தாங்கள் கருதுகிறீர்களோ அப்பொழுதுதான் கோபம் வரும். அந்த கோபங்கிறது என்னதுன்னு நமக்கு கவனிக்கணும். எப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் இஷ்டப்படி தான் நடந்துக்கலாம் என்று பகவானே விட்டாரோ, அதனாலதான் சார் பகவான் என்ன பண்ணியிருக்கார், இந்த 100 வருஷம் உங்களை விட்டார் தனியா இந்த வாழ்க்கையில. அவர் விடலேன்னு வச்சுங்களேன், ஒரு பொய் சொன்னது முதல்ல ஒரு அடி வேணும். யாராவது சொல்லுவாங்க சிம்பிளா. சந்தியாவந்தனம் பண்ணலன்னா கரெக்டா 6 மணிக்கு அந்த 6:05 எல்லாரும் முதலையும் அடி விழுந்ததுன்னா யாராவது விழுவாங்க? அப்ப பகவான் என்ன பண்ணிருக்கார்? இல்லை. இந்த பிறவியில உங்களுக்கு ஒரு 100 வருஷம் நீங்க என்ன பண்ணினாலும் கேட்க மாட்டீங்க. எப்படி? எதை பண்ணினாலும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் ஒண்ணு இருக்கு. அது பிரகாரம் நீங்க நடந்துங்க. ஆனா ஒரு நாள் வரும், டீடே ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ சித்திரகுப்தர் எல்லாத்தையும் வாசிப்பார். இந்த சித்திரகுப்தர்னு பேர் என்ன தெரியுமோன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேர், வேற ஒண்ணும் இல்ல. சித்திரம்னு விசித்திரமாக, குப்தன் ரகசியமாக கணக்கு எழுதுறவர். அவ்வளவுதான். சம்ஸ்கிருதத்தில் நம்ம சொன்னோமே ஆனால் அது என்னமோ மாதிரி இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ, தாங்கள் என்னென்ன செயல்களை பண்ணுகிறீர்களோ அத்தனை செயல்களும் அவர் அப்பப்பவே நோட் பண்ணியிருக்கார். கர்மானுரூபம் பலம் பவதி யதா கர்ம யதா ஸ்ருதம், அதுக்கு தக்கவாத பலம் ஆனது வரும். ஆகையால் என்னென்ன கர்மாவுக்கு என்னென்ன பலம்னு அன்னைக்கு பார்ப்பேன். அதுக்குள்ள நடுவுல ஹிம்சை பண்ண மாட்டேன். அதனால மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரிவில் இருக்கு. அவன் நிச்சயம் எல்லாத்தையும் பண்ணலாம். அவன் பண்ணலாம்னு யார் அதை அகற்றணும்? ஒரு அம்மா அப்பாவா இருக்கிறவர் சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது அவளை நல்ல வழியில நாம் திருத்தணும். அப்படி தப்பா இருந்ததையோ தப்பான வழிக்கு போனா போப்பா தப்புன்னு அவன் திருத்தணும். ஒரு குருவா இருக்கிற ஒரு சிஷ்யன் தப்பான வழியில போனா சொல்லணும். அவ்வளவுதானே தவிர மற்ற மீதி பேர் எல்லாரையும் நீங்க பார்த்து உங்க இஷ்டமா வைக்கிறது, அவளை தோப்பிச்சுக்கிறது, அவன் நாகமா போகணும்னு நினைக்கிறது இதெல்லாம். மனுஷன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கெட்ட குணம் என்ன? அவன் இன்னொருத்தர கமெண்ட் பண்ணிட்டு அவன் இடத்துல கோபத்தை வச்சுட்டு அவளை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இவர்களுக்கெல்லாம் துவேஷம்னு. இந்த துவேஷமான மனுஷனிடத்துல இருக்கிற பணியத்தை மனுஷன் முன்னுக்கு வரமாட்டான். நீங்க மேல பறக்கணும்னு நினைச்சோம்னா காலுக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டி வச்சா எப்படி பறக்க முடியுங்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்று நாம் நினைக்கும் பொழுது நமக்கு பிரதிபந்தகமான இவைகள்லாம் இருக்கு. அதனால அம்மா சொல்ற, உன்னுடைய கோபத்தை எங்கிட்ட கொடுத்துரு. என்ன பண்றக்க? உன்னுடைய கோபத்தை எங்கிட்ட கொடுத்துரு. அந்த கோபத்தை கொடுப்பதற்காக எப்படி
இருக்கேன் என்று தியானம் பண்ணு. அவ்வளவுதான் விவகாரம்னா. உங்களுடைய கோபம் உங்களை விட்டு போகணுமையானால் அம்பாள் கையில அங்குசம் இருக்கிறதாக தியானம் பண்ணுங்க. அதனால குரோதம் எனக்கூடியதான அங்குசத்தை உடையவள். ஆகையால் நான் தியானம் பண்ணும் பொழுது அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா ஆசையை விட்டதுன்னு கோபத்தை விட்டு மறுபடியும் அதை விட்டதுமே எழுந்ததுமே வந்துருமான்னு பார்க்கும். ஆனா அது எப்போ வராம பார்க்கணும். நம்ம உபாசத்தை அம்பாளை வழிபட்டு இருக்கோம். ஆசை வேண்டாம், கோபம் வேண்டாம். அப்படி மனசுல 10 தடவை நினைங்க. இதை சொல்லும் பொழுது இந்த எண்ணம் நினைங்க, கோபம் வராது. அதுக்கு அடுத்தது குரோத ஆகார அங்குஷோஜ்வல. ஆகாரம்னு சொன்னேன். ஆகாரம்னா ஞானம்னு அர்த்தம். இது குணமென்ற ஞானம், கதாகார ஞானம், பட்டாகார ஞானம். இந்த அறிவு இருக்கு. அந்த அங்குஷத்தை அப்பா தியானம் பண்ண என்ன உங்களுக்கு அறிவு வருது? என்ன அறிவு சார்? எது எப்ப வேணுமோ அது அந்த அறிவு. பிரஜாசக்தி. அந்த அறிவு அம்பாளுடைய ஒரு அங்குஷத்தினால வரும். ஆகையால் இச்சாசக்திமயம் பாட்டம் அங்குஷம் ஞான ரூபிணம் கிரியாசக்திமயேவான தனுசி தடருஜ்வலம் அப்படின்னு இது சாஸ்திரம் சொல்றது. உத்தரதேச சாஸ்திரம் அப்படின்னா யோகினி கிரதயம்ங்கிற ஒரு கிரந்தம் இதை நமக்கு தந்திரம் சொல்றது. இப்படின்னு சொன்னது ஏதோ தமாஷுக்கு சொன்னது இல்ல. அத்தனையும் விவகாரம் சாஸ்திரங்கள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மனோரூபேஷோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான நாமாக்கள் 2 நாமாக்கள். மனோரூபேஷோதண்டா மனசு எனக்கூடியதான கரும்பு வில்லை வைத்துக் கொண்டவள். பஞ்ச தன்மாத்திர சாயகா 5 தன்மாத்திரைகள். தன்மாத்திரைன்னு ஒண்ணு சொல்ல போறேன். 5 பூதங்களை சாயகா அம்புகளா வைத்துக் கொண்டவள். இப்ப 2 கைகள்லயும் நாம் பாசம் அங்குசம்னு பார்த்துட்டோம். அதே போல இன்னும் 2 கைகள்ல ஒரு கையில வில்லு, இன்னொரு கையில பாதங்கள். இந்த வில்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வில்லு என்ன சொல்றது? மனோரூப இட்டுக்கோதண்டா. மனசு தான் அந்த வில்லானது. மனசு நம்மளுடைய மனசு. இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கணும்னு சொல்லு. ஒண்ணு வளையணும், மனச வளையணும். வில்லு வளைஞ்சாதானே அதுல இருந்து அம்பை தூக்கி நம்ம போட முடியும். வில்லு வளையாம அப்படியே நேரம் இருக்குன்னு அம்பை எப்படி விடுறத? மனச வளையணும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல வளையணும். வரக்கூடியதான ஜெனரேஷன் ஒரு மாதிரி இருக்கு சார், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக உங்களுக்கு தெரியணும். அது இல்லைன்னா நீங்க உடஞ்சி போயிடுவீங்க. அவ்வளவுதான். ஆசை. கங்கா கரம் இருக்கு, கங்கையில ஜலம் ஓடிட்டு இருக்கு, பிரவாகம். அந்த நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கு சார். அந்த பிரவாகத்துல வேரோட பொடியில போயிட்டு இவ்வளவு பெரிய மரமா இருக்கு. அது இத்தனை வருஷமா இருந்து வேரோட போயிடுது. என்ன பிரவாகம்னா அதே பக்கத்துல கரையில ஒரு சாதாரணமான ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி என்ன பிரவாகத்துல அடிச்சுட்டு போறது அப்படியே பத்திரமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆனா எழுந்து நிற்கிறது. இந்த கொடியை கேட்டேன், என்னமா இப்படி வந்தது? இல்ல பிரவாகம் நான் வரைஞ்சு கொடுத்தேன், ஜலம் தான் போச்சு, நான் அப்படியே இருக்கேன். இது அப்படியே நேரம் இருந்தது, பிரவாகத்துல அடிச்சுட்டு போயிடுது. இந்த கொடியானது ஜலம் போனதுக்கு அப்படியே சாஞ்சு இருந்தது, போயிடுது. அதே போலயே மனுஷனோட இருக்கும்பொழுது வளைஞ்சு போடும். நான் தான் ஒசத்தி, நான் சொன்னபடித்தான் நீங்க நடந்துக்கணும். உங்களுக்கு சரியாக அறிவு இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் 65 வயசு பையனுக்கு அந்த அம்பிக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறார். எப்பதான் இவருக்கு தெரியும்? நம்ம விட தொலைச்சலா இருக்கிற அளவுக்கு ஞானம் இல்லைங்கிற எண்ணம் சில பேர். அப்படின்னு விவகாரம் என்னன்னு வாழ்க்கையில வளைஞ்சு 4 பேரையும் சரி பண்ணிட்டு போகணும். எல்லோரும் மனுஷியால் தான். மனுஷியால மட்டும் இல்ல, சாதாரண பிராணிகள் தான் இல்லாம. எல்லா பிராணிகளுக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும்படி நீங்க நடந்துக்கலாம். அதனாலதான் மனோரூபண்டா இச்சு. அது எப்படி மதுரமாக தேனோட பேசணும். உங்க
நன்றாக இருக்கட்டும். வேற என்ன சொல்லல நம்ம கொஞ்சம் நம்மளை பாருங்க. எப்போதும் இன்னொருத்த அழியணும்னு நினைக்கிறது, இன்னொருத்த நடத்த நாம் கட்ச சாதிக்கணும்னு நினைக்கிறது, அந்த விட்டதை பாருங்க சார் அப்படின்னு அவன் மேல கவலை வச்சுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறான். என்ன பண்ண போறேன்? நீங்க இருக்கிறதோ சில வருஷம் தான், அவன் இருக்கிறதோ சில வருஷம் தான். அவளோட நம்ம போயிட்டு அவளோட கட்டை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா கரும்பு மாதிரி இருக்கணும். கரும்பு என்னது? கரும்பானது அது மேல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உள்ள முழுக்க திணிப்பு இல்லையா? மதுரை மேலே கரும்பு. அப்ப உங்க மனசு எப்படி இருக்குன்னா திதிப்பா இருக்கு. எல்லோருக்கும் தேனோக பேசணும், நல்லதே நினைக்கணும். அதான் சார் மனோரு பெற்று தோதண்டா. அம்மா எது அப்படி கையில கரும்பு இருக்கு அப்படின்னு நானே நினைச்சா மட்டும் போதுமா? நீங்க உங்களை மாத்திக்க வேண்டாமா? இனிமையே பேசுங்க சார். யாராவது வந்தா சத்தியமா இருக்கலாம், என்ன ஏது உங்களுக்கு என்ன வேணும், என்னால என்ன பண்ண முடியும் இதை பண்றது பாருங்க, இல்லைன்னா அடா இப்ப பண்ண முடியல இன்னொரு நாள் பண்றேன் சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒண்ணும் இல்லாம நான் தான் வசதின்னு நினைக்கிறது, நீங்க எல்லாம் நான் சொன்னபடிதான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த எண்ணங்களே போகணும் மனுஷன். கரும்பானது எப்படி திதிப்பா இருக்கோ, எப்படி வளைஞ்சு கொடுக்கிறதோ அதே விதமாகத்தான் மனுஷனும் 4 பேரோட சேர்ந்து வளைஞ்சு கொடுத்து எப்பொழுதும் இனிமையான எண்ணங்களுடன் இருக்கணும். சாப்பிடுறது ஜிக்வாமே மது மத்தமா கர்ணாபியாம்பூரி விஸ்வம். சாப்பிடுறது சொல்றது என்னுடைய நாக்கு எப்பொழுதும் தேனோட பேசுறது. அந்த ஜிக்வாமே மதுமத்தமா இனிமையாக இருக்கட்டும், நல்லதாகவே பேசட்டும், எண்ணங்கள் நல்லதாக இருக்கட்டும். அதே போல கருணாபியாம்பூரி விஸ்வம். முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க என்ன சொல்றேன்னு நான் கேட்கிறோம். அதை கேட்கிற வழக்கம் மனுஷனுக்கு இருக்கலாம். நான் என்ன பண்றோம்னா முதல்ல நம்ம பேசிவிடுறோம். அவன் பேசணும், இருங்க நான் பேசுறேன். நீங்க தான் பேசணும், அவன் கேட்கணும். அவன் பேசணும், நீங்க கேட்கக்கூடாதோ? அவனுடைய ஐடியாஸே வாங்குறதே கிடையாது. நான் சொன்னபடிதான் நீங்க நடந்துக்கணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அகங்காரம் தான் உலகத்துக்கு ரொம்ப தெரியும். இது நமக்கு தெரியும். ஆனா சில பேர் சொல்றா நாம வளைஞ்சு கொடுத்து அவ போன வழி அவ வழியிலேயே போயிட்டு இருந்தோமே, ஏன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு ஜனங்கள்லாம் நமக்கு கையாள ஆகணும்னு நினைக்கிறாங்க சார் நம்ம அப்படிங்கிறான். நமக்கு இந்த போராட்டமே இது உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக இல்லை, இது நீங்க உங்களை ஜெயிச்சுட்டு மேல வர்றதுக்காக. இந்த சாஸ்திரம் என்ன சொல்றத, நீங்க உங்களை ஜெயிச்சுட்டு பர்ஃபெக்டா ஆகணுங்கிறதுக்காக சாஸ்திரம். உலகம் உங்களை பத்தி ஏதாவது நினைக்கட்டும், ஆனா ஒரு நாள் எந்த உலகம் உங்களை முழுக்க சேர்ந்து வைக்கிறதோ, உங்களை பரிகாசம் பண்றதோ, அதே உலகம் ஒரு நாள் உங்க காலில் வந்து விழும். எப்பொழுது நீங்க உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்த பொழுது. மனிதனானவன் 4 பேர் என்ன நினைக்கிறான்னு, உலகமானது உங்களுக்கு ஒரு பரீட்சா ஸ்தானம் இல்லை. எது பரீட்சா ஸ்தானம்? நான் முன்னுக்கு வந்திருக்கேன் நான் கேட்டா. ஆகையால் மனோரூபே போதண்டா. அதற்கு பிறகு பஞ்ச தன்மாத்திர சாயகா. அப்பா கையில 5 வில்லு 5 அம்புகள் இருக்கிறது. ஒரு வில்லு 5 அம்புகள். இந்த 5 அம்புகள் இருக்க, இது என்ன பண்றதுன்னு உலகத்தை ஜெயிக்கக்கூடியதான அம்புகள். இந்த உலகத்துல நீங்க பாருங்க என்னென்ன நீங்க அனுபவிக்கிற. உலகத்துல உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்காக 5 புலன்களை கொடுத்துருக்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 புலன்கள்னால கண்ணால உருவத்தை பார்க்கிறேன், காதால சொற்களை கேட்கிறேன், நாக்கால 6 சுவைகளையும் சுவைக்கிறேன், தோளால எத்தனையும் தொடரேன். சாஃப்ட் டச், ஹார்டு டச். கல்லு மாதிரி இருக்கு சார் இது. வெண்ணெய் எப்படி இருக்குன்னு கல்லு மாதிரி இருக்கு. அதுக்கு வெண்ணெய் பேர் என்ன? வெண்ணெய்னு நவநீதம். அப்போது இடத்துல தொட்ட மெத்தம் இருக்கணும், அதுக்குதான் வெண்ணெய் பேர். ஆவின் கத்த கல் மாதிரி இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிதான்.
ஹார்டு டச், சாஃப்ட் டச், சில்வரி டச், வெல்வெட் டச், எத்தனை இருக்கு தெரியுமா? அப்படியே லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். இத்தனை அத்தனையும் நமக்கு ஸ்பர்ஷம். இவைகள்லாம் தோலால அந்த அனுபவிக்கிறோம். அதே போலயே மூக்குனால எல்லா வாசனையும், நல்ல மனசம் கெட்ட வாசனை அது இது. ஒரு சென்ட்ல எத்தனை சென்ட் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பாட்டம் 4000 5000 வந்துடும். அது இது வேற அது வேற, நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது புரிஞ்சுக்கிறவங்க தெரியும். அதுக்கு லேடிஸ் யூஸ் பண்ற சென்ட் வேற, லேடிஸ் யூஸ் பண்ற சென்ட் வேற. ஒன்னு அதிகமா இருக்கணுமா, ஒன்னு லைட்டா இருக்கணுமா. ஏன்னா இவாளுக்கு அது இஷ்டம், அவளுக்கு இஷ்டம். இவா யாருக்கு எது இஷ்டமோ அதை அவ பூஜிக்க விடாது. ஆப்போசிட் பார்ட்டிக்கு எது இஷ்டமோ அதான் பூஜிக்கணும். இப்படியெல்லாம் சொல்றாங்க. நமக்கு தெரியல. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விவகாரம். ஆனா சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் எனக்கூடியதான 5 தவிர வேற ஏதாவது இந்த உலகத்துல தாங்கள் அனுபவிக்கிறீர்களா? உலகம் முழுக்க இருந்துருக்கோம் அல்லது ஸ்வதலோகத்திலே இருக்கிறது. எங்க போனாலும் இந்த 5 தான். நல்லது ஒரு உருவத்தை பார்க்கணும், நல்ல பொருளை சுவைக்கணும், நல்லதான ஒரு பொருளை தொடரணும், நல்ல சொற்களை கேட்கணும், நல்ல வார்த்தையை வேண்டும். இந்த 5 பூதங்கள்னால வந்து 5 பூதங்கள் என்ன? சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தங்களை உடையது. ஆகாசம், வாயு, அதுக்கப்புறம் நெருப்பு, ஜலம், பூமி. இந்த 5 தான். பூமிக்கு வாசனை உண்டு, ஜலத்துக்கு சுவை உண்டு, அதே போல நெருப்புக்கு உருவம் உண்டு, காற்றுக்கு ஸ்பர்ஷம் உண்டு, ஆகாசத்துக்கு சப்தம் உண்டு. இந்த சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் எனக்கூடியதான 5 தாங்கள் அனுபவிக்கக்கூடியதான விஷயங்கள் 5 பூதங்கள்னால உண்டாயிருக்கு. அதனால ஒண்ணும் இல்லை. இந்த 5 பூதங்கள்ல இருக்கிறது 15 குணங்களாக போறதுன்னு மேல போய் சொல்ல போறோம். அதான் பஞ்சதசி மந்திரம். ஆகாசத்துல சப்தம் இருக்கு, வாயுல வீசிட்டு சப்தம், சத்தம், நெருப்புல படப்படான்னு சத்தம். நெருப்பு வீச்சு நிலையானால் அந்த தணல்ல இருந்து மேல வந்து பத்தில போய் சத்தமான சத்தம் வரும். அதே போல ஜலத்துல என்னென்ன குடுகுடுன்னு சத்தம் வரும். அது அப்ப பிரவாகிக்கிற காலத்துல ஜலம் பிரவாகிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. பூமியில காக்கடா சப்தம், கல்ல வீட்டுங்கன்னா ராஜா மதவிஸ்வராய பொண்ணா சோபானமாக்கே சப்தம் தண்டன் தடம் தடன் தடன். ராஜா சொல்ல வந்து ஒரு சமத்தை கொடுத்த தண்டன் தடம் தடன் தடன் ஒரு ஸ்லோகம் எழுதுல. அது என்ன அர்த்தம் ஒன்றும் தெரியல. காளிதாசன் எழுதுன்னு சொல்றான். ராஜா மதவிஸ்வராய, ராஜாவுக்கு ஸ்நானம் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா தீர்த்தத்தை எடுத்துன்னா மேல இருக்க தீர்த்தத்தை எடுத்துன்னு அவருக்கு பாத்ரூம்ல கொண்டு போய் விடணுங்கிறதுக்காக தங்க பாத்திரத்துல ஜலத்தை எடுத்துன்னு போறா. மேல போற காலத்துல என்னாச்சுன்னா மேல் வழியில போயிருக்க அந்த கொட்டவன் காலுக்கு தட்டி தடுக்கிட்டு அதெல்லாம் 9 கண்டிப்பா கொட்டவான் இருந்தது ஒண்ணும் இல்லையே தடுக்கிட்டு என்ன ஆச்சுன்னா கையில இருக்கிற பாத்திரம் கீழே விழுந்துருது. சோபானமாக்கே சொல்லாத சப்தம் அந்த படியில தங்க பாறை கீழே விழும்பொழுது தண்டன் தண்டம் அப்படின்னு ஆச்சான். அது போட்டோம். ஏன் சொல்ல வந்ததுன்னா இப்படி 5 விதமான ஒவ்வொரு பதமும் ஒரு சப்தம் 5 பூதங்கள்லயும் இருக்கு. அதே போல வாயுல இருக்கிற ஸ்பர்ஷம். இது சாதாரணமா இந்த சேரை தொட்டா நைஜர் ஹார்ட் நான் கோல்டு அப்படித்தானே. இது அனுஷ்ணா சீத ஸ்பர்ஷம்னு தெரியுது. ஜலத்துல தொட்டேன்னா சில்லுன்னு இருக்கு, சீத ஸ்பர்ஷம். நெருப்ப தொட்டேன்னா தொடல, அது முக்கியமா பாக்கியம் விட்ட விவகாரம் என்ன. அது கல்லுல அனுஷ்ணா சீதம், அதே போலயே ஜலத்துல சீதம், நெருப்புல உஷ்ண ஸ்பர்ஷம், வாயுல அனுஷ்ணா சீத ஸ்பர்ஷம் தான். ஆனா திரவியம் என்பது அப்பிரத்யட்சம். இப்படி 4 ஸ்பர்ஷம் இருக்கு. 5 சப்தம், 4 ஸ்பர்ஷம், 3 ரூபம், 2 சுவை, ஒரே தேவாசம். மொத்தம் கூட்டுங்கோன்னா 5 4 3 2 1 கூட்டினா என்னன்னு n + 1/2
யாரு கணக்கு போடணும்? அது என்னடா 15 அதுதான் பஞ்சதசிமா விவகாரம். என்ன இப்படி அம்பாள் கையில் இருக்கக்கூடியதான 5 பானங்கள் 5 பூதங்களை சொல்ற. 5 பூதங்கள்னா ஆகாசம் வாயு இல்ல, அதனுடைய தன்மாத்திரையை சொல்ற. தன்மாத்திரைன்னா டாக்டர் கொடுக்குற மாத்திரை இல்லது, அதேவ தன்மாத்திரம், அதுவேதான் பூதங்களுடைய சூக்ஷ்மமானவை. இப்படி பஞ்ச தன்மாத்திர சாயகா, இப்படி அம்பாளுடைய கையில இருக்கிற 5 பூதங்களும் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? இந்த உலகத்தை எல்லாம் அம்மா உமக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன், 5 பூதங்களையும் உமக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன், நீங்கள் எது எனக்கு கொடுப்பீங்களோ அதை அவர்கள். ஆனா மனசுல மட்டும் என் மனசு சுத்தமாகவே இருக்கணும், என் மனசு திதிப்பாகவே இருக்கணும், எப்பொழுதும் நன்னதாக இருக்கணும், எப்பொழுதும் நான் எல்லோருக்கும் வளைஞ்சு கொடுக்கணும், எல்லோருக்கும் நான் சகாயம் பண்ணணும். ஒரு மனுஷன் வளையறான்னா அவனுடைய உயர்வை சொல்றது. இன்னொருத்தருக்கு வளைஞ்சு கொடுத்தா நம்ம தப்புன்னு நினைக்கப்படாது. மரங்கள்லாம் நல்லா பழுத்த பிறகு கீழே வளைஞ்சுதான் இருக்க. பழம் வரதுக்கு முன்னால காய்ச்சறதுக்கு முன்னால் மரங்கள்லாம் அப்படி தரித்து நிற்கும். பழுக்க ஆரம்பிச்சுன்னா தானா அந்த வெயிலுக்கு குறையும். உங்களுக்கு காசு ஜாஸ்தியா வந்தது, படிப்பு ஜாஸ்தியா வந்ததுன்னா நீங்க வளையணும். தெரியலங்கிறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியங்கிறவனுக்கு காசு கொடுக்கணும். எனக்கு சகாயம் பண்ணக்கூடிய நான் நில பகவான் கொடுத்துருக்காருன்னா 4 பேருக்கு நான் சகாயம் பண்ணணும். பண்ணலைன்னா அடுத்த ஜென்மாவில காக்காவா வரும். தர்மசாஸ்திரம் இதத்தான் மனோரூபேற்று சோதண்ட பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு விசேஷமா சொல்றது. இந்த 4 கையில 4 அம்பாளுடைய கைகளோட இந்த ஆயுதங்களோட இருக்கிற ஸ்வரூபம் எப்பொழுதும் உங்க மனசுல இருக்கணும். இப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது எப்படி சர்வதா சர்வகாலமும் இந்த ஸ்வரூபம் இருக்கணும். கொணக்கீதாமா ஹரிகலபகும்பர்த்தனதா பரிட்சேணாமத்யே பிரகத ஜகச்சந்திரதனுஜுவதனா தனுர்பாணான் பாசம் துணிமபிக ததானா தரதலைஹி. எல்லா 4 கைகளையும் இது தரிக்கக்கூடியதார் அம்பாள். புரஸ்தாதாஸ்தாம்னஹா, எனக்கு முன்னால் இருக்கட்டுமே, எப்பொழுதும் நான் கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் இந்த ஸ்வரூபம் எனக்கு காணப்படட்டுமேனு பிரார்த்திக்கிறார். புரஸ்தாதாஸ்தாம்னஹா யாரு? புறமதிதுராஹோ புருஷிகா. புறமதிதுஹோ முப்புறங்களை எரித்தவர். முப்புறங்கள் எங்க இருக்க? இப்ப இருந்துச்சான் பரமேஸ்வரன் எரிச்சு விட்டாரு. அதான் எரிச்சு விட்டாரு. அப்படியோ இல்ல, இப்பவும் போயிட்டு இருக்க. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரணம். இந்த சரீரத்துல நான்கிற எண்ணம் இது எப்பொழுதும் அழகா இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க என்ன பார்த்து நான் அழகா இருக்கேன்னு சொல்லணும். கிளாஸா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப அழகா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வீட்டுல இருந்து நீங்க வெளியில வரும் பொழுது முதல்ல கண்ணாடி முன்னால பார்த்து ஒரு அசத்து திருப்பி சிரிச்சுட்டாலே வரையணும். யாராவது நேரம் வரையலாம். வெளியில வரும் பொழுது ஒரு கண்ணாடியை பார்த்து சிரிச்சுட்டா வரும். இன்னும் அழகா இருக்கணும். 85 வயசுல எனக்காகவே வச்சுக்கலாம். அப்பவும் மனுஷன் தான் வந்து இருக்க அப்புறம் கிளம்ப மாட்டா. அவ விவகாரம் என்ன? இந்த ஸ்தூல சரீரத்துல அபிமானம் இருக்கு. அதே போல சூக்ஷ்ம சரீரத்துல நீங்க என்ன வையப்படாது, என்ன கமெண்ட் அடிக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறதோ இல்லையா? என்ன தப்பா நினைக்கப்படாதுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது சூக்ஷ்மம். அதே போல காரண சரீரத்துல சில மலங்கள் இருக்கு, அஜ்ஞான மலங்கள்ல. இந்த மூளை எரித்தவர் பரமேஸ்வரன். இப்போதும் என் மனதில் அவரை நான் பார்த்தேனேயானால் எரித்து விடுவார். அவரை நான் பார்க்கணுமேயானால் என்ன வேணும்? அம்பாள் அனுகிரகம். அதான் புறமதிதாவோ புருஷிகா. புறமதிதாவான பரமேஸ்வரனுடைய அகங்கார வடிவம். யார் இந்த பரமேஸ்வரன்? நம்மாளுன்னா அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு சுரூபம். அவர் கேட்கிறார் இந்த பொண்ணு சொல்ற நம்மாளுப்பா இவர் அப்படிங்கிற. நம்மாளுன்னு என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்றவன் அர்த்தம். இதான் புறமதிதாவோ புருஷிகா. அன்னில இருந்து இன்னைக்கு இப்படி விவகாரம் வந்து இருக்கு. இப்படி மனோரூபேட்டு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயக இருந்து இந்த 4 நாம சொன்னதுமே உங்க மனசுல அம்பாளுடைய உருவம் எதிர்க்க வரணும். இப்ப வாக்கியம் பார்ப்போமா? சங்கல்ப விகல்பாத்மக கிரியாரூபம் மனஹா
இதை இப்படி இருக்கட்டும், இது இப்படி இருக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியதான மனையேவ ரூபம். எஸ்யா எந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் மனரூபமா இருக்கோ தஸ்ய தாதிருஷம் இட்டு கோதண்டம், அப்படிப்பட்டதான இட்டு ரூபம் குன்றேற்றுமயம், கரும்புவில்லா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் கோதண்டம். தருஹோ எஸ்யா, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதான் எஸ்யா வாம ஊர்த்வகரே சா ததோக்தா. இப்ப வாமகரத்துல இடது கையில மேல் கையில இருக்கு. இந்த மேலா கீழங்கிறத போன வாரம் சொல்லிவிட்டேன். பஞ்சசங்கியானி தன்மாத்திராணி, 5 சங்கியா இருக்கக்கூடியதான தன்மாத்திரைகள், 5 பூதங்கள். சப்தாதீனி விஷயா, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் எனக்கூடியதான விஷயங்கள். அந்த அங்க இருக்கக்கூடியதான அம்பாள் கையில இருக்கக்கூடியதான 5 அம்புகள் என்னது? 5 பூதங்கள். என்னது பூதம்? ஆகாச வாயு வன்னி கலில பிருத்திவியாத்மகம் அப்படிங்கிறது சொல்றது. இப்படி இந்த ஸ்வரூபம் எல்லாம் நமக்கு இப்படி மனோரூபேட்ட கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்றது. இதுல இந்த கோதண்டம் மாதிரி சாயகம் மனசானது எல்லாமே சகல பிரபஞ்சத்தையும் வியாபிச்சிருக்கு. அதனால்தான் மனசை கோதண்டமாக சொல்லியிருக்கோம். இத எப்படி ஒரு சின்ன ஒரு வட விருட்சத்துல வட பீஜத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். நீங்க இந்த புளியங்கொட்டைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அதை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மரம் இருக்கும். அது சின்ன அந்த பீஜத்துக்குள்ள ஒரு 2 டைகாட்டல் அது சொல்லுவேன், பாட்டலி வார்த்தை வளர்த்து அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் வளர்ந்து இவ்வளவு பெரிய மரம். அந்த சின்ன சூக்ஷ்ம ரூபமானது இவ்வளவு பெருசு. அதே போலதான் என்னிடத்துல இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களும் அம்பாளத்துல சூக்ஷ்மமா போயிட்டு அதான் போதல்ல. அதை பெருசாகிறதுக்காக இல்லை அந்த அம்புகள். இந்த அம்பானது அந்த அம்பாளுடைய கோதண்டத்திலிருந்து வெளியில வருது. அங்க இருக்கக்கூடியது உள்ள மனசாக இருக்கக்கூடியது சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபம். அதுவே விமர்சமாக ஆகும் பொழுது அத விசேஷமாக ஆகும் பொழுது சாயகங்கள். ஆகையால் சமாசம் யாசதாரணம் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இதான் யதா யக்ரோத பீஜத்தா சக்திரூபோ மஹத்ருமஹா. எப்படி ஆழம் விழுதுக்குள்ள இருக்கக்கூடியதான சின்ன ஒரு பீஜம் எப்படி இருக்கோ அப்படி அதுவே பெரிய மரமா இருக்கோ. ததோ ஹிருதய பீஜத்தம் ஜெகதேசலம் அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடியதான தாவர தங்கமண் எல்லாமே என்னுடைய இதயத்துல இருக்க அதை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் மனோரூபேட்டு கோதண்டா. அதே போல உலகம் முழுக்க எங்கேயும் வியாபிச்சிருக்கு என்னுடைய எண்ணங்கள். என்னுடைய எண்ணங்கள் போகாத இடம் என்ன? அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், அந்தந்த மால்ல போய் எல்லா பொருளும் வாங்கணும். மனுஷனுக்கு ஆசை என்ன இருக்கு? இவன் சாப்பிட்ட தோசை வடை சாப்பிட போறாதான் அங்கெல்லாம் போய் ஏதோ பர்கர் அது சாப்பிடணும். எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒரே கடல் மாவு அந்த மாவு தானே இருந்தாலும் அந்த பேரோட அதை சாப்பிடணும். இந்த நாக்கு இருக்க ஜிப்வாயாம் அர்த்தம் ஜித்தேன். நாக்கை கட்டினேன்னா பாதி உலகத்தை கட்டிவிட்டேன். ஆனா அது போகல. அப்படி மனுஷனுடைய மனசுல இப்படி இருக்கு. அதனாலதான் மாயையும் தலம் அவஸ்திதம் ஜெகத் சத்தியமானம் அவபாதி பாக்கியதா பூதபாதி யுகலம் யதா புரா விஷயாஞ்சித சித்த விருத்தி ரூபயே அப்படின்னு சித்தகன சந்திரிகாங்கிற கிரந்தத்துல இதே விஷயத்தை இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி அர்த்தம் பண்ணியிருக்க காளிதாசன். காளிதாசன் சித்தகன சந்திரிகான்னு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்க. அந்த சித்தகன சந்திரிக்கால பஞ்சதன்மாத்திர சாயக்காங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் எழுதியிருக்க. அது இருக்கட்டும். இப்ப பாக்கியம் பார்ப்போம். ததேவ தன்மாத்திரம் பஞ்சபூதானாம் ஏததேவ ரூபம் இத்தியர்த்தா. 5 பூதங்களையும் உருவம் இவ்வளவுதான். ததுப்தம் மகாஸ்வச்சந்த தந்திரே பூதமாத்ரஸ்வரூபா. இந்த 5 அம்புகள் என்ன? பூதமாத்ரஸ்வரூபா. அர்த்த விசேஷானாம் நிரூபக சப்தஸ்து சப்த தன்மாத்திரம். நான் எங்க நிறுத்துறேன்னா அங்கே கமா வச்சுக்கணும். சப்த அர்த்த
அர்த்த விசேஷனம் நிரூபகா சப்தத்து சப்தகன் மாத்திரம். ஒரு பொருளை சொல்வதற்காக உபயோகப்படக்கூடியதான சொல் இருக்கே, அந்த சொல்லுக்கு சப்த தன்மாத்திரம். அதுக்கப்புறம் மிருதோஷ்ணக விநிச்சய விசிஷ்ட ஸ்பர்ஷ ரூபஸ்ட ஸ்பர்ஷ தன்மாத்திர சம்யக. இது மிருது ஸ்பர்ஷம், இது உஷ்ண ஸ்பர்ஷம், தொட்டா சுடுகிறது. இது தொட்டுறதுக்கு புஷ்பத்தை தொடுறா போல இருக்கு. சில்வரி டச், வெல்வரி டச், வெல்வெட் டச், என்னமோ சொல்ற பட்சம். சோஃபா வாங்குறதுக்காக போங்க 40,000 ரூபாய். தொட்டு பாருங்க சார், வெல்வெட் மாதிரி இருக்குங்கிறான். என்ன தொட்டாலே வெல்வெட்டா தான் இருக்கு. அவன் சொல்றான் அப்படி 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்ங்கிறான். அது என்ன சொல்றது? மிருது உஷ்ணக விநிச்சய விசிஷ்ட ஸ்பர்ஷ ரூபஸ்ட சப்த தன்மாத்திர சம்யக. இது சப்த தன்மாத்திர. நீலபீதத்வ சுக்லத்வ விசிஷ்டம் ரூபமேவ ச ரூபதன்மாத்திர நித்யுக்தம். நீலம், வீட்டம், வெளுப்பு, கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான உருவங்கள் எல்லாம் சேர்ந்து அம்பாளுடைய கையில ரூபதன்மாத்திரமா இருக்கு. மதுரத்வ ஆம்லதாயுதம் ரசதன்மாத்திர சம்யம். இது சிரிப்பா இருக்கு, இது பிடிக்கிறது, இது காரமா இருக்கு, இது தோரப்பா இருக்கு, இது நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரே மாதிரி சாப்பிடப்படாதான். சிலது கலந்து சாப்பிடணும், சிலது தனித்தனியா சாப்பிடணும். அவத்தால காரம் தலைக்கு ஏறணும், நாக்கில வச்சதுமே சாப்பிடுறது ஏறணும். அது அதே போல சாம்பார்ல எல்லாம் இருக்கணும், புளிப்பும் இருக்கணும், திரிப்பும் இருக்கணும், எல்லாமும் இருக்கணும். திரிப்புல வெள்ளம் போடணும்னு பார்க்க சாம்பார்ல வெள்ளம் போடுவான். இல்ல நான் சொல்ல வேண்டியது தீபம் எங்க இருக்கு சாம்பார்ல பாக்குறேன். எல்லாமும் போடணும். அப்ப எல்லாமும் கலந்ததான ஒரு சுவை ஒண்ணு, தனித்தனியாக இருக்கக்கூடியதான சுவை ஒண்ணு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அதுதான் இந்த சொல்லுது. மதுராம் லதாயுதம் ரசதன் மாத்திர சம்யம் தூ. சௌரபாதி விசேஷதா கந்தஸ்ய கந்ததன் மாத்திரம். இது நல்ல வாசனை, இது நறுமணம், இது வேற அப்படின்னு சொல்றோமா இல்லையா? கந்தஸ்ய கந்ததன் மாத்திரம் தேவ்யோ பூத பஞ்சகம். இப்படி 5 நாளையும் 5 பூத தன்மாத்திரங்கள், பூத பஞ்சகங்கள் வந்தாச்சு. இது ஏதானி தன்மாத்திராண்யேவ சாயகாஹ பாடாஹ. என 5 தன்மாத்திரைகள், 5 பானங்கள். யஸ்யாஹ தக்ஷோத்வகரே சா ததோக்தா. அம்பாளுடைய வலதுக்கு மேல் கையில இருக்கு. தருப்தம் வாமகேஸ்வர தந்திரே. இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? எங்க இருக்கு? பிரமாணபூதமான வாமகேஸ்வர தந்திரம் வித்யாகோண காரணத்துல இருக்கு. சப்தஸ்பர்சாதயோ பாராஹ மனஸ்தஸ்யாபவத்தரோ. அப்படி அதே மாதிரி காதிமதேதோ. காதிமதம்னு என்னது சார்? தந்திரராஜ தந்திரத்துக்கு இன்னொரு பேரு. அதுக்கு சுதந்திரந்தே தந்திரம் அப்படின்னு சுதந்திரமான ஒரு தந்திரம். அந்த தந்திரத்துக்கு காதிமதம்னு பேரு அதுல இருக்கு. பானா சுத்ருவிதா புரோக்தா ஸ்தூல சூக்ஷ்ம பரஸ்வதா. பானங்கள் 3 விதம். ஸ்தூல பானங்கள் ஒண்ணு, சூக்ஷ்ம பானங்கள் ஒண்ணு, பராபானங்கள் ஒண்ணு. ஸ்தூல பானங்களானது நான் இப்பொழுது சொன்னது பாசமாகவும் அங்குசமாகவும் வில்லு மாதிரியும் பஞ்சபானங்களாகவும் 5 அம்புகளாகவும் காணப்படுறது கிராஸ் பானங்கள். நம்ம கண்ணுக்கு தெரியும், அம்பாள் கையில இருக்கிறத. சூக்ஷ்மமான பானங்கள் சொல்ல போறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரம். பாசத்துக்கு தெரியும் மந்திரம். அதே போலயே எனக்கு வில்லுக்கு தம்முன்னு ஒரு மந்திரம். பானங்களுக்கு கிராம் திரீம் கிளீம் ரூம் இன்னும் அவைகள்லாம் சூக்ஷ்மம். பராரூபம் என்ன உயர்ந்தது. என்னுடைய ஆசை அம்பாடத்துல போயிடுது, என்னுடைய கோபம் அம்பாடத்துல போயிடுது, என்னுடைய மனசு எப்பொழுதும் தேனோக நல்ல எண்ணங்களாக இருக்கணும் என்று நினைக்கிறது. உலகத்தை அனுபவிக்கக்கூடியதான 5 விஷயங்களும் 5 பானங்கள். இதுதான் வாசனாமை. பானங்களுக்கு ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், வாசனா ரூபம். ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே இருப்பேன், எல்லாம் மறந்து போயிட்டே இருப்பேன். பானா சுத்ருவிதா புரோக்தா ஸ்தூல சூக்ஷ்மபரஸ்வதா ஸ்தூலா புஷ்பமயா. 5 பானங்கள் என்ன? 5 புஷ்பங்கள். மந்திராத்மான சமீரிதா. சூக்ஷ்ம ரூபம் என்ன? மந்திராத்மாக்கள். பராஷ்ட வாசனாயாம் தூ. பராரூபமானது வாசனைகள். வாசனைகள் இம்ப்ரெஷன், ஐடியா. புரோக்தா ஸ்தூலான் சுழு பிரிய. அம்பாள் கையில இருக்கக்கூடியதான 5 பானங்கள் ஸ்தூலமான பானங்களை நான் சொல்றேன்னா கேட்டுக்கோங்கிற. கமல
கைரவம் ரக்தம் அல்ஹார இஞ்சீவரே ததா சககாரகமித்யுக்தம் புஷ்பபஞ்சகமீஸ்வரி. அம்பாளுடைய பானங்கள் கமலம், தாமர, அம்பாள் கையில இருக்க 5 புஷ்பங்கள், கிராஸ் பானங்கள், கமலம் தாமரை ஒண்ணு, கைரவம் ரத்தம், அதுக்கப்புறம் செங்கல நீர் ஒண்ணு, அதான் ரத்தம் கைரவம், கல்ஹாரம் செவ்வல்லி, இஞ்சீவரே ததா, அதே போல செவ்வ ஆம்பல், ஆம்பல் புஷ்பம், அதுக்கப்புறம் சககாரகமித்யுக்தம், சககாரகம்னா மாம்பு. இந்த 5 வச்சுட்டு இருக்கா அம்பாள். என்னது? தாமரை, செங்கல நீர் புஷ்பம், செவ்வல்லி, செவ்வாமல், ஆம்பல், கடைசியில மாம்பு. இந்த 5 வச்சுட்டு இருக்க. இப்படியும் வச்சுண்டு இத்யுக்தம் புஷ்பபஞ்சகம் ஈஸ்வரி. இப்படி 5 பானங்கள் அம்பாள் கையில இருக்கிறது. இதே போலயே மன்மதனும் 5 பானங்கள் வச்சுட்டு இருக்க. அது தனி. அம்பாள் மன்மதன்கிட்ட இருக்கக்கூடியதான பானங்கள் அது தனியாக இந்த 5 புஷ்பங்கள் இல்லை, அது வேற புஷ்பங்கள். அது அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். தேசாம் நாமானி காலிகா புராணே. இவைகள்ல என்ன சார் பண்றது? ஹர்ஷனம் ரோஷனா கிஞ்ச மோகனம் சோஷனம் தகா மாரணம் சேத்தியமே பானா முனீனாமபி மோகதா. ஹர்ஷனம் மகிழ்வது, ரோஷனாச்சம் அதே போலயே சுவையூட்டுவது, மோகனம் மயக்குவது, சோஷனம் வற்ற வைப்பது, மாரணம் மாய்ப்பது, இவைகள்லாம் முனிகளுக்கும் மோகத்தை கொடுக்கக்கூடியதான பானங்கள். இதே ஞானார்ணவ தந்திரத்துல சோபனம் திராவணம் தேவி கொதிக்கும்படி பண்றது, திராவணம் அப்படியே மனசு உருகும்படி பண்றது, ததா ஆகர்ஷண சம்யகம் 4 பேர் அட்ராக்ட் பண்றது, வத்திய உன்மாதோ வத்தியம் அதை ஒருத்தர நம்ம வசமா ஆக்கப்படி பண்றது, உன்மாதம் கொழுப்பாக படிது, கிரமேண இவ நாம அனிபரமேஸ்வரி. இதை ஒழுங்கா நீங்க யூஸ் பண்ணலன்னா அப்படி ஆயிடும். ஒவ்வொன்றும் தந்திரராஜேதோ மாதனோ மாதனோ பச்சாது ததா மோகன தீபரோ கீழே சொன்னது. சோஷண தெய்வ கதிதா பாலா பஞ்சபுரோதிதா அப்படின்னு இந்த 5 பானங்களை, இந்த 5 செயல்களை பண்றது. சொல்லியா? இப்ப பானங்களுடைய கிராஸ் ஃபார்ம் சொல்லிட்டு, கிராஸ் ஃபார்ம் 5 புஷ்பங்கள், சட்டல் ஃபார்ம் என்ன மந்திரங்கள், வாசனாமயமானது இவைகள் தனித்தனியாக இந்த செயல்களை பண்றது சொல்லியாச்சு. ஆமா இது சொல்லிட்டு எழுதுற அந்த சூக்ஷ்ம சொல்லலையே சார். சூக்ஷ்ம மந்திரம் இருக்குது, என்ன சொல்லலையே, எல்லாமும் உங்க சாஸ்திரத்துக்குள்ளேயே பாக்தேவர்கள் என்ன பண்ணிருக்கா, நீங்க சாஸ்திரத்தை நல்லா உறுத்தி பாருங்க, எல்லாம் தெரியுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சகல சாஸ்திரத்துல இருக்க உபனிஷத்துகள்லாம் இங்கத்தான் இருக்கு, வேதத்தினுடைய அர்த்தமெல்லாம் இங்கதான் இருக்கு, திரௌதம் முழுக்க இங்க இருக்கு. போராட குறைக்க தந்திரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் இருக்குன்னு சொன்ன போராட்டம் காட்டணும்னா டாக்டர் சொல்ற என்னால முடிஞ்சது காட்டுறேங்கிறேன். ஆக ஆயுத மந்திரோத்தார, ஆயுத மந்திரங்கள்ல என்னது சார்? ராகஸ்வரூபாத்யா சொல்லணும் இல்லையா? ராக ரத்த அகத்த ஸ்வம்ச. ராகாங்கிறது அக ராகஸ்வரூப ஸ்வம் 3 இருக்கு. ராகஸ்வாங்கிறத ரா அக ஸ்வம் இருக்க. தேசாம் சமாஹாரஹா ராகஸ்வம். இதுல அகம்னு சொன்ன என்ன அர்த்தம் சார்? கச்சதி திகம் போறது, அகம்னு போகாதது. என்னைக்குமே அசையாம ஒரு செயலும் பண்ணாம ஒருத்தர் இருக்கார் உலகத்துல. யார் தெரியுமா? நமஸ்காரவே அவர் அசைய மாட்டார், தூண் மாதிரி இருப்பாரு. அதனால அவருக்கு பரமேஸ்வர். பரமேஸ்வரர் பீஜம் என்ன சார்? தானூர் ஹகாரா அசிவோதனம் ஸ்தானோ அப்படின்னு அக்னி புராணம் சொல்றது. அதுக்கப்புறம் ஸ்வம் சபிந்துக ஈகாரா ஈம். என்னாச்சு? ரா வச்சுங்க, அதான்னா ஹா, அதுக்கப்புறம் ஸ்வம்னா ஈம், ஹா ரா ஈம் சேர்த்து என்ன சார்? ரீம். அதான் சார் ராகஸ்வரூப பாதாத்யா. அம்பாளுடைய பாச மந்திரம் என்ன? ரீம். நான் சொன்னேன், வாக்தேவிகள் சொல்லியிருக்க சொல்லி
தெரியல. அது ராகஸ்வரூப பாதாத்தியம் நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் உங்களை அறியாமலேயே நீங்க ஸ்ரீமுன்னு சொல்றேன். இந்த ஸ்ரீமுக்கு என்ன விசேஷம்னு மேல போய் சொல்லப்போற. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஹரீம்னு சொன்னானேயானா 1000 தரம் ஒவ்வொரு தனியா வீட்டுன்னா எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் உங்களுக்கு வருது தெரியுமா? ஆனா அந்த கிரீமுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு நமக்கு தெரியல. அந்த கிரீமானது எப்படி வருதுங்கிறது இவ்வளவு சொல்லியிருக்காரு நமக்கு. அம்பாள் என்ன பண்ணிருக்கா? ராகஸ்வரூப பாதாத்திய. நீங்க 4 தடவை சொன்னீங்கன்னா கிரீம் சொன்னா போல பலம் அப்படி எப்படி வந்தது? மறுபடியும் ரா அப்படியே இருக்கு. அகா ஆ ஸ்வரூபம் ஈம் சேர்த்தா ஈம் அவ்வளவு. ஸ்வம் சபிந்துகா ஈகாரஹ தேன ரேஃப ஆகார ஈகார பிந்து சமாஹாரஹ ரூபம் சூக்ஷ்மாக்கியம் யஸ்ய பாசஸ்ய இத்யாதி. அகாரோத்தரம் இஹ ரேஃபஹ அவதந்தவ்யஹ சம்பிரதாய. ரேஃபமானது ராஹான்னு சொல்லாதீங்க, கரான்னு சொல்லணும். கரா ஈம் ஹ்ரீம் சம்பிரதாயம். அது ஆயிடுது. அடுத்தது என்ன சார்? குரோதாகார அங்குஷஜ்வலா. இதுக்கு என்ன பீஜம்? இது என்ன? அங்குஷ பீஜம். அங்குஷ பீஜம் அவரே படிச்சு விட்டார். குரோன்னு படிச்சு விட்டார்னா என்ன பண்றது? குரோன்னா காக்கான்னு நினைக்கிறது. இது சார் குரோ. குரோ குரோஷ தஷ்ட ஆச குரோதாக ததுபரி ஸ்ரூயமானः கார பிரத்யய துவந்த்வாந்தத்வாத் பிரத்யேகபதிகம் பத்தியதே. அதுக்கு மேல கார பிரத்யம் குரோதா கார அகார ககார பகார லகார அப்படி சொல்றோம் இல்லையா? அதுல குரோகார, குரோங்கிறது பீஜம்னு அர்த்தம். குரோகார அகார ககார ஆகாராஹ இத்யர்த்தः. தேன அங்குஷேர உஜ்வலா. அங்குஷம்னா அனுஸ்வாரம்னு அர்த்தம். குரோக்கு மேல அனுஸ்வாரம் போட்டேன்டா என்ன? குரோம். இதான் சார் அங்குஷ பீஜம். இன்னும் எப்படி தெளிவா சொல்றதுன்னு புரியல. அப்படியே எழுதி கொடுக்கணும் அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி. அந்த வாக்குகள் என்ன சொல்லிருக்கா? குரோதாக்கார அங்குஷோஜ்வலா குரோம் பீஜம் பார்த்தல. இது சம்பத்தியதே அனுஸ்வாரேண சோபமானः கௌசேதே இது குஷः அங்காராபின்னः குஷः அங்குஷः. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு குஷம்னு ஏன் பேர் வச்சேன்? பூமியில இருக்கு அதனால அங்க குஷः. அது அங்காராபின்னः குஷः அங்கசः. அம் இது மேல சொல்லும் பொழுது ஆம் குரோம் இப்படி எல்லாம் சொல்லப்படுது. சிவபீஜங்கள் வேற சொல்லணும். அம்பாளை சொல்லும் பொழுது பக்கத்திலேயே சிவபீஜங்களையும் உத்தாரம் பண்ணணும். அது இங்க சொல்லப்படும். அதே போல மனஹா இது தகாரத்து சம்யா. மனஹாங்கிறதுக்கு என்ன? தகாரத்துக்கு பேரு. தகாராதிகரே தட்சநாத அதிபோ மனஹா இது கோஷா. இப்படி கோஷம் இருக்கு. கோதண்டா அனுஸ்வாரா. அதாவது கோதண்டம் மனோரூபேட்டு கோதண்டா. தம்மோட ஆவோட பிந்து சேர்த்தல என்ன? அதான் அந்த பாடத்தினுடைய வில்லுனுடைய பீஜம். விவகாரம் என்ன? வில்லினுடைய பீஜம் என்ன? போயிடு. அதுக்கப்புறம் மனக்கா கோதண்டா தகாரா பின்ன ஓங்காரா என்னாச்சு? அம்முனு குரோதாகாரா இத்தியாதி நாமசு. இந்த 4 நாமாக்களையும் தனித்தனியே பெரியங்க. ராகஸ்வரூப பாஷாத்ய குரோதாகாரங்குஜோஜ்வல மனோரூபேட்டு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர காயகா. இந்த 4 நாமாக்களையும் எடுத்து ஆத்துல போயிட்டு அதை சிலதெல்லாம் கட் பண்ணிட்டு எது வேண்டாமோ அதை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத பார்த்தேன்னா என்ன? ககார ரேப ககார லகார யகார சகார வகாராஹ ஆதி ஊஸ்வராஹ சமுந்துகாஹ விவக்ஷிதாஹ இதர விவக்ஷிதம். இதான் இந்த இது தனியா வருது. இதை சேர்த்துனா த ரா ஆம் திராம் த ரா ஈம் திரீம் இப்படி திராம் திரீம் கிளீம் ப்ளூம் இந்த நாமாக்கள்லாம் வந்தாச்சு. அம்பாளுடைய பீஜங்கள் இங்க வந்தாச்சு. 5 பானங்களுடைய பீஜங்கள் வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, பரமேஸ்வருடைய பானங்கள் இங்க வந்தாச்சு. ஏன்னா யாம் ராம் லாம் மாம்சம் அதுலயும் இருக்குன்னு. அந்த 2ஐயும் சேர்த்து தான் 8வது ஆவணத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பீஜங்கள் எல்லாம் பிரார்த்தனாத்துல உண்டு. யார் சொன்னா? வாக்தேவிகள் சொன்னா. அப்படிப்பட்டதான வாக்தேவியுடைய அனுகிரகத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் வாக்தேவிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவனுடைய மூலமாக அம்பாளுக்கு நம்ம நமஸ்காரத்தை தெரிவித்து இந்த ராஜ்நாமத்தை வாசிக்கிறதுனால மறுபிறவு இல்லாம எங்களை காப்பாற்றணும். வேற ஒன்றும் கேட்கல.
எங்களுக்கு வேண்டாம் மறுபிறவி, அவ்வளவுதான். மீதியெல்லாம் நீங்களே கொடுக்க போறேன், கேட்காமலே கொடுக்கும் பொழுது நான் கேட்டு வாக்கணுமா? வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்க போறேன்னு அம்பாளுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு மேல் பாகம் நிஜாரண பிரபா பூரம் பிரம்மாண்ட மண்டலா. இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம்